மேம் ஓடிச்சு மேம். நீ ஏன் என்ன கூட்டு போற? ஆமா மேம். வண்டி ஒழுங்கா ஓட்டுறியா? கீழே தள்ளி விடுறியா? மேம் உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறது என் பொறுப்பு. வாங்க நம்ம வண்டி வாங்க. எவ்வளவு ஆச்சு? 150. என்னது 150யா? இங்க இருக்கிற போரூர்ல இருந்து ஈகாட் தாலுகா 150யா? இல்ல இல்ல இந்த புடி 100 ரூபாய் கரெக்டா வரும். மேம் நான் எக்ஸ்ட்ரா மட்டும் கேக்குறேன். ஆப்ல காட்டுற மட்டும் கேக்குறேன். நீங்க தூக்கினா அடுத்த ஏர் பாத்து போடுவேன். சும்மா சொல்றதே சொல்லாதமா எல்லாம் சரியா வரும் இந்த புடி. மேம் கொஞ்சம் நில்லுங்க மேம், கொஞ்சம் பாருங்க மேம். மேம் இன்னும் கூட காலகாதா சொல்ல. மேம் அமௌண்ட் கொடுத்தா நான் ஏன் சொல்ல போறேன்? கூலிக்கு பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்க பின்னாடி வந்து பிச்சை வர. கிச்சன்ல சொல்லுங்க மேம், கஷ்டமா இருக்கு. அமௌண்ட் கொடுத்தா நான் போயிடுவேன். பைக் டாக்ஸி தான் ஓட்ட. நான் இருக்கிற இடத்த பாத்தியா? ஐ அம் வர்க்கிங் வுமன். உங்க கூட பேசுறதே எனக்கு 2 நிமிஷம் வேஸ்ட். என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல விக்கி, இந்த பொண்ணு தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. ஏய் இல்ல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டா ரிப்போர்ட் பண்ணிடுவ. பைக் டாக்ஸி ஓட முடியும். சார் தேவையான பேசாதீங்க சார். நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்கல. ஆப்ல காட்டுற மட்டும் கேட்டேன். இது தான் கம்மியா கொடுத்து இவ்வளவு பேசுறாங்க. சரி குடுக்க வாங்கிட்டு கிளம்பல. சார் நீங்க கொடுக்குற வாங்கி ஆப்ல எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நான் பே பண்ணனும். அவ என்ன எழுதி இருக்கும்? ஆமா இதுதான் ஒழுங்கா படிக்கணும். படிக்காம இப்படி பைக் டாக்ஸி தான் ஓடணும். ஒழுங்கா படிச்சிருந்தா எங்கள மாதிரி இருந்திருப்ப. மேம் எனக்கு உண்மை தேவையான பேசாதீங்க. என்ன உண்மை? இப்போ என்ன இல்ல பைக் டாக்ஸி தான் ஓட்ட. உனக்கு என்ன இவ்ளோ திமிரு பேச்சு? ஆமா மேம். அப்பா காசுல படிச்ச உங்களுக்கு இவ்வளவு திமிரு இருக்கிறப்போ சொந்த காசுல படிக்கிற எனக்கு திமிரோட சேர்ந்து பொறுப்பும் ஜாஸ்தி தான். என்ன சொல்ற? ஆமா சார். என் தம்பி வந்து எங்க அப்பா இருந்தாரு. இனியும் என் தம்பியும் கஷ்டப்பட்டு எங்க அம்மா தான் படிக்கிறாங்க. என் ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே அம்மா தான் பாத்துக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை கொஞ்சம் பங்கு போடலாம். இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டி அதோட காசு சம்பாதிச்சு என் படிப்பு செலவு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.